நண்பர்களே, இன்றைய இந்த கவர்ச்சிகரமான கதையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் திஷா. நான் 18 வயது. நான் என் தாய் தந்தையின் இளைய மற்றும் அன்பான மகள். எனக்கு நேஹா என்ற ஒரு அக்காள் இருக்கிறாள். அவள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். 3 ஆண்டுகளுக்கு முன் அவள் தன் பிரியமான ஆணை மணந்து கொண்டாள். நேஹா அக்காவின் திருமணம் எங்கள் ஊரிலேயே நடந்ததால் அவள் எப்போதாவது எங்கள் வீட்டிற்கு வருவாள். என் மாமனாரின் பெயர் மயங்க். அவர் மிகவும் நேர்மையான மற்றும் புத்திசாலி மனிதர். மயங்க் மாமனாரும் அக்காளின் நிறுவனத்திலேயே வேலை செய்தார். ஒன்றாக வேலை செய்யும்போது இருவரும் காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்டார்கள். எனக்கும் மாமனாருக்கும் நல்ல புரிதல் இருந்தது. எனக்கு அவர் ஒரு நண்பனைப் போல இருந்தார். சில சமயங்களில் என்னுடன் விளையாட்டுத்தனமாக பேசுவார். சில சமயங்களில் வாழ்க்கையின் சரியான பாதையை காட்டுவார். ஆனால் நான் எங்கள் உறவில் மரியாதையை பேணினேன். நான் எப்போதும் அவரை என் அக்காளின் கணவராகவே பார்த்தேன். நான் அவருடன் ஒருபோதும் வெளிப்படையாக பேசவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு உறவுக்கும் அதன் எல்லைகள் உண்டு என்றும் அந்த எல்லைகளை தாண்டக்கூடாது என்றும் நினைத்தேன். அக்காளின் திருமண வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருந்தது. என் படிப்பும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இப்படி ஒரு நாள் அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்தாள். மயங்க் மாமனாரும் உடன் வந்திருந்தார். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் இன்று அவர்களுக்குள் ஏதோ நடந்திருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. பதட்டமான சூழல் இருந்தது. அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் நான் புரிந்து கொண்டேன். ஏதோ தவறு இருக்கிறது. இரவு உணவுக்கு பிறகு எல்லாரும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். நேஹா அக்கா மட்டும் கூரைக்கு சென்று நடந்து கொண்டிருந்தாள். நான் அவளருகே சென்று மென்மையாக கேட்டேன். என்ன ஆச்சு அக்கா? உங்களுக்குள் எல்லாம் சரியா? ஏன் இப்படி தனியாக நடக்கிறீர்கள்? ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னிடம் சொல்லலாமே. அக்கா நீண்ட மூச்சு விட்டு சொன்னாள். ஒன்றுமில்லை திஷா. சில சிறிய விஷயங்கள் மிக பெரிதாக தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. திருமணத்திற்கு பிறகு நிறைய மாறுகிறது என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கும் மயங்குக்கும் இடையே நிறைய மாறிவிட்டது. அவர் முன்பு போல் இல்லை. அக்காளின் குரலில் சிறிது வலி இருந்தது. ஒவ்வொரு பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அக்காவுக்கும் மாமனாருக்கும் இடையேயான உறவு இந்த நிலைக்கு வரும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். அதனால்தான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். இப்போது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் தூரத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் சமையலறையில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தபோது மயங்க் மாமனார் சமையலறைக்கு வந்தார். அவரது முகத்தில் அவர் மிகவும் அமைதியற்று இருப்பது தெரிந்தது. அதனால் நான் என் பேச்சை மாற்றி சொன்னேன். மாமனாரே, நீங்கள் என் அக்காளுடன் சண்டை போடாதீர்கள். இல்லையென்றால் நான் உங்களுடன் பேச மாட்டேன். என்னை கேட்டு மாமனார் சிரித்துவிட்டு சொன்னார். சண்டை எதுவும் இல்லை திஷா. சில சமயங்களில் சில விஷயங்கள் நடக்கும். அவை உறவுகளில் குழப்பத்தை உருவாக்கும். எங்கேயும் அன்பு இருக்கும் இடத்தில் சிறிய மோதலும் இருக்கும். மாமனார் மிகவும் அழகாக உறவுகளின் கண்ணாடியை எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். நானும் அவரது வார்த்தைகளை அமைதியாக புரிந்து கொள்ள முயன்றேன். நாங்கள் எல்லாரும் மாமனார் மிகவும் நல்ல மனிதர் என்றும் அக்காள் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவள் என்றும் தெரிந்திருந்தோம். அப்படி இருக்க அவர்களுக்குள் தூரத்தை உருவாக்கும் அந்த விஷயம் என்ன? அக்காளின் திருமணத்திற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு நன்றாக நடக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகிறது. ஒரு உறவை முழுமையாக்குவது அவ்வளவு எளிதல்ல. வார்த்தைகள் வெளியில் இருந்து தோன்றுவது போல் எளிதல்ல. அந்த நாளுக்கு பிறகு நான் பார்த்தேன். அவர்கள் இருவரும் அம்மா அப்பா முன்னால் மட்டும் சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது ஒருவரையொருவர் பார்க்கக்கூட மாட்டார்கள். அந்த மௌனம் நிறைய சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு இரவு நான் என் அறையில் படுத்திருந்தேன். என் கதவில் தட்டுதல் கேட்டது. கதவை திறந்தபோது மயங்க் மாமனார் நின்று கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். மாமனாரே, எல்லாம் சரியா? இவ்வளவு இரவில் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அவர் சிறிது புன்னகையுடன் சொன்னார். திஷா, எல்லாம் சரிதான். உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். 10 நிமிடம் என்னுடன் கூரைக்கு வர முடியுமா? நான் தயங்கிச் சொன்னேன். கூரைக்கு போகவா? அவர் மென்மையாக சொன்னார். ஆம், கொஞ்சம் நேரம். திரும்பி வந்து விடுவோம். நான் என் அறையிலிருந்து என் சால்வை எடுத்துக்கொண்டு அவருடன் கூரைக்குச் சென்றேன். கூரையில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மாமனார் கூரையை அடைந்தவுடன் சொன்னார். இங்கே நாம் பேசும் விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. அவர் மிகவும் கலக்கமாக இருப்பதாக தோன்றியது. அதனால் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, மாமனாரே, எந்த கவலையும் வேண்டாம். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். பிறகு அவர் ரெயிலிங் மீது கை வைத்து நின்று சொன்னார். உன் அக்காள் என்னை நேசிக்கவில்லை. அவள் என்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்தாளா?
நான் அவளுக்கு தகுதியில்லையா? நான் ஆச்சரியத்துடன் சொன்னேன். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் மாமனாரே? இந்த திருமணம் உங்களுக்கும் அக்காளுக்கும் இருவரின் விருப்பத்தில்தான் நடந்தது. அவள் உங்களை மிகவும் நேசிக்கிறாள். அதனால்தான் திருமணத்திற்கு சம்மதித்தாள். என்னை கேட்டு அவர் நீண்ட மூச்சு விட்டு சொன்னார். அப்படியானால் அவள் என்னை விட்டு ஏன் தூரமாக ஓடுகிறாள்? நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் இப்போது அவளுடைய நடத்தையை பார்த்தால் அவள் என்னுடன் இருக்க விரும்பவில்லை என்று தோன்றுகிறது. திருமணத்திற்கு முன் அவள் வேறாக இருந்தாள். இப்போது முழுவதுமாக மாறிவிட்டாள். நான் தெளிவாக மாமனாரின் கண்களில் வலியை பார்த்தேன். ஆனால் அவருக்கு என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் மாமனாருக்கு விளக்கிச் சொன்னேன். திருமணத்திற்கு பிறகு நிறைய மாறுகிறது. ஆனால் அன்பு அப்படியே இருக்கும் தானே மாமனாரே? அவர் என்னை பார்த்துச் சிரித்துச் சொன்னார். ஆம், அன்பு அப்படியேதான் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் நாம் அந்த அன்பை உணர முடியாது. அன்பு கழுத்தை இருக்கும் கயிற்றாக மாறிவிட்டால் மூச்சு திணற ஆரம்பிக்கும். இப்போது எனக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவு எனக்கு முதல் முறையாக புரிந்தது. ஒரு உறவு எவ்வளவு சிக்கலானதாக இருக்க முடியும் என்று. மாமனார் வெளிப்படையாக பேச முடியவில்லை. ஆனால் அவரது கண்கள் நிறைய சொல்லின. அவரது வார்த்தைகள் என் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தின. நான் எப்போதும் நினைத்திருந்தேன், அன்பு ஒருமுறை ஏற்பட்டுவிட்டால் அதே உணர்வு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று. ஆனால் அது உண்மையில்லை போலும். மாமனாரின் குரலில் சோகம் இருந்தது. நான் விரும்பினாலும் அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். குளிர்ந்த காற்று என் முடியை பறக்கவிட்டது. சிறிது நேரம் கழித்து நான் மென்மையாக கேட்டேன். மாமனாரே, அப்படியானால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அக்காள் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதானா? மாமனார் என்னை பார்க்காமல், இருவரும் இந்த உறவில் நிறைய இழந்து விட்டோம். முன்பு நாங்கள் இருவரும் நண்பர்கள், கால் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பார்ட்னர்களாக இருந்தோம். ஆனால் இப்போது வெறும் கணவன் மனைவியாக மாறிவிட்டோம் என்று அவரது குரலில் ஒரு விசித்திரமான வலி இருந்தது. அவரது வார்த்தைகளின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருக்கும் தீதிக்கும் இடையே மிகவும் வெறுமை இருந்தது. நான் சூழ்நிலையை இலகுவாக்க நினைத்து, நீங்கள் இருவரும் சிறிது நேரம் வெளியே போகலாமே, நீங்கள் உட்கார்ந்து பேசினால் ஏதாவது நல்லது நடக்கலாம் என்றேன். அவர் சிறிது சிரிக்க முயன்றார். உறவுகள் காலத்தால் அல்ல, உணர்வுகளால் கடந்து செல்கின்றன. அந்த உணர்வு எங்கோ தொலைந்து விட்டால் என்றார். என்னிடம் அதற்கு எந்த பதிலும் இல்லை. நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அப்படியே நின்றோம். பிறகு ஜீஜு, மிகவும் தாமதமாகிவிட்டது திஷா, இப்போது கீழே போவோம். உன்னுடன் பேசியதால் என் மனம் மிகவும் இலகுவாகிவிட்டது என்றார். நான் ஜீஜுவை பார்த்து சிரித்துவிட்டு, நாங்கள் இருவரும் கீழே வந்தோம். ஆனால் அன்று இரவு நான் சரியாக தூங்க முடியவில்லை. ஏனென்றால் ஜீஜுவின் பேச்சு மீண்டும் மீண்டும் என் மனதில் சுற்றிக் கொண்டிருந்தது. தீதிக்கும் அவருக்கும் இடையே அமைதி இருந்தது. ஆனால் இப்போது அவர்களின் உறவு முன்பு போல் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அடுத்த நாள் தீதியும் ஜீஜுவும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். அன்றிலிருந்து தீதியுடன் எனக்கு அடிக்கடி போனில் பேச்சு வரும். ஆனால் அவள் ஒருபோதும் தனக்கும் ஜீஜுவுக்கும் இடையே உள்ள சிக்கல்களை பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் எல்லாவற்றையும் தன் முறையில் கையாள முயற்சிக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவாள் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. பிறகு நான் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன். சில வாரங்களுக்கு பிறகு தீதியிடமிருந்து போன் வந்தது. திஷா, அடுத்த விடுமுறையில் என்னிடம் வா, உன்னை மிகவும் நினைக்கிறேன் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே, இப்போதுதான் சில நாட்களுக்கு முன் பார்த்தோமே, இவ்வளவு சீக்கிரம் நினைக்க ஆரம்பித்து விட்டாயா என்றேன். என் பேச்சை கேட்டு தீதி சிரித்தாள். அவள் தனிமையை உணர்கிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன். இதை பற்றி என் அம்மா அப்பாவிடம் பேசியபோது அவர்கள் தீதியின் வீட்டிற்கு போக அனுமதி தந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு நான் தீதியிடம் சென்றேன். என்னை பார்த்ததும் அவள் என்னை அணைத்து கொண்டாள். அவள் முகத்தில் சோர்வு தெரிந்தது. ஆனால் சிரிக்க முயன்று கொண்டிருந்தாள். வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. ஜீஜுவும் வீட்டில் இல்லை. நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தோம். அதனால் நான் தீதியிடம் மென்மையாக, ஜீஜு இப்போது உன்னுடன் சண்டை போட்டுவதில்லையா என்று கேட்டேன். அவள் என்னை பார்த்து, இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. பொறுப்புகள் அதிகமாகிவிட்டன. அதனால் சிறிது தூரமாகிவிட்டோம் என்றாள். அதை கேட்டதும் அன்றிரவு ஜீஜுவுடன் கூரையில் நடந்த அதே உணர்வு மீண்டும் வந்தது. பிறகு டோர்பெல் அடித்தது. ஜீஜு வீட்டுக்கு திரும்பினார். என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே, ஓ வாவ், எங்கள் சிறிய விருந்தாளி வீட்டுக்கு வந்துவிட்டாள் என்றார். நான் சிரித்துவிட்டு, என் அக்கா என்னை நினைத்து கொண்டிருந்தாள், அதனால்தான் வந்தேன் என்றேன். அவர் தீதியை பார்த்தபோது கண்களை திருப்பிக் கொண்டார்.
இதை பார்த்ததும் அவர்கள் இருவரின் மனதிலும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் சொல்ல முடியவில்லை என்று எனக்கு தோன்றியது. அன்று இரவு நான் தீதியின் அறையில் தூங்க இருந்தேன். நான் படுக்கையில் படுத்திருந்தபோது தீதி அமைதியாக தன் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கவனம் வேறு எங்கோ இருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். ஜீஜு இன்னும் வெளியே உட்கார்ந்திருந்தார். ஒருவேளை யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் பக்கவாட்டில் திரும்பி தீதியிடம், "நீ இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா?" என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து சிரிக்க முயன்று, "நீ இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாய்?" என்றாள். நான், "நீ ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தோன்றுகிறது. அதனால்தான் கேட்டேன்" என்றேன். அவள் தன் புத்தகத்தை மூடி என்னை நோக்கி படுத்துக்கொண்டு, "வாழ்க்கையின் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், திருமணத்திற்குப் பிறகு வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. திருமணத்திற்கு முன் பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. திருமணமானதும் எல்லாம் மாறிவிடுகிறது. சில சமயம் ஒன்றாக இருந்தும் நாங்கள் ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிறோம் போல் தோன்றுகிறது" என்றாள். தீதியின் பேச்சை கேட்டதும் சில நாட்களுக்கு முன் ஜீஜுவும் இதே மாதிரி பேசியது நினைவுக்கு வந்தது. நான் மென்மையாக, "தீதி, உனக்கு என்ன புகார்?" என்று கேட்டேன். தீதி ஒரு மூச்சு விட்டு, "எல்லாருக்கும் புகார்கள் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நான் வெறுமனே எங்கள் இடையே எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் சில சமயம் எங்கள் இருவரின் உலகமும் தனித்துவிட்டது போல் தோன்றுகிறது" என்றாள். நான் அவள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். பிறகு ஜீஜு உள்ளே வந்தார். அவர் தீதியை பார்த்தார். பிறகு என்னை பார்த்து சிரித்து, "திஷா, இன்னும் தூங்கவில்லையா?" என்றார். நான் சிரித்துக்கொண்டே, "இன்னும் வரவில்லை ஜீஜு" என்றேன். பிறகு அவர் எதுவும் சொல்லாமல் அலமாரியிலிருந்து தன் சார்ஜரை எடுக்கத் தொடங்கினார். தீதி தொடர்ந்து அவரை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் தீதியுடன் அப்படி நடந்து கொண்டார், அவளை அறிந்திராதவர் போல. நான் சூழ்நிலையை மாற்ற, "நாளை நாம் மூவரும் எங்காவது வெளியே போகலாம்" என்றேன். தீதி எதுவும் சொல்லும் முன் ஜீஜு, "இது மிகவும் நல்ல யோசனை. நாங்களும் பல நாட்களாக வெளியே போகவில்லை" என்றார். தீதி ஒரு கணம் அவரை பார்த்து சிறிது சிரித்து, "சரி, நாளை போகலாம்" என்றாள். அடுத்த நாள் காலை நாங்கள் மூவரும் நகரத்தின் மிக அழகான குளத்தை பார்க்கச் சென்றோம். அங்கு செல்லும்போது தீதியும் ஜீஜுவும் முன்பை விட சாதாரணமாக தெரிந்தார்கள். அவர்கள் இருவரும் குளக்கரையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தது நன்றாக இருந்தது. நான் சிரித்துக்கொண்டே, "நீங்கள் இருவரும் திருமணத்திற்கு முன் இப்படிச் சுற்றித் திரிந்தீர்களா?" என்று கேட்டேன். தீதி சிரித்துக்கொண்டே, "ஆம், நாங்கள் இருவரும் நிறைய சுற்றினோம். நகரம் முழுவதும் எங்கும் போகாத இடம் இல்லை" என்றாள். ஜீஜுவும் சிரித்து, "உன் அக்கா அப்போது சற்று வித்தியாசமாக இருந்தாள். இப்போது வெறும் வீட்டுப் பொறுப்புகளில் சிக்கிவிட்டாள்" என்றார். தீதி கடுமையாக, "நீயும் மாறிவிட்டாய்" என்றாள். ஆனால் ஜீஜு அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்களுக்கு இடையே உள்ள கசப்பு இன்னும் முழுமையாக போகவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். மாலையில் நாங்கள் திரும்பியபோது வீட்டின் சூழ்நிலை சற்று நன்றாக தெரிந்தது. இரவில் நான் என் அறையில் இருந்தபோது திடீரென்று என் போன் அடித்தது. திரையில் ஜீஜுவின் பெயர் மின்னியது. நான் சற்று ஆச்சரியத்துடன் போனை எடுத்தேன். ஜீஜுவின் குரல் வந்தது, "நன்றி திஷா. உனக்காகத்தான் இன்று மிகவும் நல்ல நாள். பல நாட்களுக்குப் பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது. இப்போது எல்லாம் சரியாகிவிடலாம்" என்றார். அவரது குரலில் சற்று இலேசான தன்மையை நான் கண்டேன். நான் ஜீஜுவிடம், "என் அக்கா மிகவும் நல்லவள். அவளுக்கு உன் அன்பு மற்றும் ஆதரவு மட்டும் தேவை" என்றேன். ஜீஜு சிரித்து, "ஒருவேளை நீ சொல்வது சரியாக இருக்கலாம். இனிமேல் நான் அவளை முழுமையாக கவனித்துக் கொள்வேன்" என்றார். ஆனால் இந்த புன்னகை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் போனை வைத்துவிட்டு ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். ஆனால் ஜீஜுவின் குரல் இன்னும் என் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஏன் தெரியவில்லை, என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அசைவு ஏற்பட்டது. நான் படுக்கையில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தேன். ஆனால் தூங்க முடியவில்லை. என் மனதில் பல வகையான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது தீதி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஜீஜு பால்கனியில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். நான் அவரிடம் சென்று குட் மார்னிங் என்றேன். அவர் என்னை பார்த்து, "இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே" என்றார். நான் தலையசைத்து அருகில் உட்கார்ந்தேன். அப்போது தீதி சூடான உருளைக்கிழங்கு பராட்டாக்களை கொண்டு வந்தாள். பிறகு நாங்கள் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். மாலை ஆகும்போது சொன்னார், "வாங்க, வெளியே போகலாம்." ஆனால் நான் தீதி பக்கம் பார்த்தபோது அவளிடம் சொன்னேன், "நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நீங்கள் இருவரும் போங்கள்.
ஜீஜுவுக்கு மனவேதனை ஏற்படாமல் இருக்க நான் அவருடன் நடக்க சம்மதித்துவிட்டேன். ஜீஜு கார் கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் டிரைவுக்கு புறப்பட்டோம். வழியில் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அங்கே மென்மையான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஜீஜு காரில் பாடல் இயக்கி, "எங்கே போகலாம் மேடம்?" என்றார். நான் சொன்னேன், "நீங்கள் விரும்பும் இடத்திற்கு." பிறகு அவர் சொன்னார், "வாங்க, உங்களை ஒரு அழகான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன்." நான் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நாங்கள் அமைதியான குளத்தின் பக்கத்தில் சென்றடைந்தோம். ஒளி தண்ணீரில் மின்னிக் கொண்டிருந்தது. ஜீஜு காரில் இருந்து இறங்கி என் அருகில் வந்து, "இங்கேயுள்ள காட்சி எப்படி இருக்கிறது?" என்றார். நான் சுற்றிலும் பார்த்து, "மிகவும் அழகாக இருக்கிறது" என்றேன். அப்போது ஜீஜு சொன்னார், "நீங்கள் அழகான சூழலில் இன்னும் அழகாக தெரிகிறீர்கள்." அதை கேட்டவுடன் என் இதயம் துடிக்கத் தொடங்கியது. நான் அவரை பார்த்து, "நீங்கள் கேலி செய்கிறீர்கள் அல்லவா?" என்றேன். அவர் சற்று ஆழ்ந்த மூச்சு விட்டு, "நான் கேலி செய்யவில்லை. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே அழகாக தெரிகிறீர்கள்" என்றார். தொடர்ந்து அவர் சொன்னார், "திஷா, உங்களுடன் பேசி உங்களுடன் நேரம் செலவிடுவதால் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை." அவர் நேராக என் கண்களில் பார்த்து கொண்டிருந்தார். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் என் உள்ளங்கைகள் சூடாகியிருந்தன. நான் சொன்னேன், "ஜீஜு, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது." அவர் சிறிது சிரித்து, "திஷா, இனி என் இதயத்தின் உண்மையை எவ்வளவு காலம் மறைக்க முடியும்?" என்றார். நான் பயந்து இங்கும் அங்கும் பார்த்தேன், யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா என்று. ஆனால் அங்கே வெறும் வீசும் குளிர்ந்த காற்றும் குளத்தில் அமைதியான தண்ணீரும் மட்டுமே இருந்தன. நான் மெதுவாக சொன்னேன், "ஜீஜு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று புரிகிறதா?" என் குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் அதில் பல கேள்விகள் இருந்தன. அவர் என் கண்களில் பார்த்தார், பதிலை தேடுவது போல. அவர் சொன்னார், "ஆம் திஷா, எனக்கு புரிகிறது. ஒருவேளை நான் முதல் முறையாக என் இதயத்தின் உண்மையை சொல்கிறேன்." நான் என் கண்களை தாழ்த்தினேன். அவர்தான் அதே ஜீஜு. நான் எப்போதும் ஒரு இலட்சிய மனிதராக பார்த்தவர். அவர் என் சகோதரியின் கணவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஆனால் இன்று நடந்தது நட்பை விட மிகவும் தூரம் சென்றுவிட்டது. நான் மெதுவாக சொன்னேன், "ஜீஜு, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது." ஆனால் என் சொந்த குரலிலும் உறுதியில்லை. அவர் நீண்ட மூச்சு விட்டு, "எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கும் தெரியும், இது எல்லாம் சரியல்ல. ஆனால் சில சமயங்களில் ஒருவர் விரும்பினாலும் தன் உணர்ச்சிகளிலிருந்து ஓட முடியாது" என்றார். எனக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. நான் குளக்கரையில் நின்றேன். குளிர்ந்த காற்று என் முகத்தை தொட்டது. ஆனால் என் இதயத்தில் அலைகளாக இருந்தது. ஜீஜு வந்து என் அருகில் நின்று, "உங்களுக்கு நான் தவறு செய்கிறேன் என்று தோன்றினால் சொல்லுங்கள் திஷா. நான் மீண்டும் இதை பற்றி ஒருபோதும் பேசமாட்டேன். ஆனால் என் இதயத்தின் உண்மையை மறுக்க முடியாது" என்றார். நான் அவரை பார்த்தபோது அவர் கண்களில் ஒரு வேறுபட்ட உண்மையை காண முடிந்தது. என் மூச்சு வேகமாக இருந்தது. மெதுவாக நான் சொன்னேன், "வாங்க, இப்போது வீட்டுக்கு போகலாம்." அவர் ஒன்றும் சொல்லவில்லை. வெறுமனே தலையை அசைத்து காரை நோக்கிச் சென்றார். காரில் நாங்கள் இருவரும் முழு அமைதியாக இருந்தோம். வீடு வந்தபோது தீதி தூங்கிவிட்டிருந்தாள். நான் நேராக என் அறைக்குச் சென்று கண்ணாடியில் என்னை பார்க்கத் தொடங்கினேன். இவை எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா? ஏன் என் இதயம் இவ்வளவு வேகமாக துடிக்கிறது? அப்போது என் மொபைலில் ஒரு அறிவிப்பு வந்தது. நான் போனை எடுத்தபோது ஜீஜுவின் செய்தியை பார்த்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, "இவ்வளவு யோசிக்காதீர்கள் திஷா. உங்கள் இதயத்திடம் மட்டும் கேளுங்கள். நீங்கள் எனக்காக என்ன உணர்கிறீர்கள் என்று. பிறகு எல்லாம் புரிந்துவிடும்." நான் போனை மெதுவாக கீழே வைத்தேன். ஆனால் துடிப்புகள் இன்னும் தீவிரமாயின. ஜீஜுவின் செய்தி மீண்டும் மீண்டும் என்னை அமைதியிழக்கச் செய்தது. ஜன்னல் அருகில் நின்று வெளியே பார்க்கத் தொடங்கினேன். நான் என்னிடமே சொன்னேன், "இல்லை, இது தவறு." ஆனால் இது தவறு என்றால் ஏன் நான் அவரை விட்டுவிடவில்லை? ஏன் நான் அவருக்கு மறுப்பு சொல்லவில்லை? என் குரலில் ஏன் அந்த வலிமை இல்லை? என் போன் மீண்டும் ஒலித்தது. அங்கே ஜீஜுவின் செய்தி இருந்தது. "உங்களுக்கு மோசமாக தோன்றினால் நான் மீண்டும் அதை பற்றி ஒருபோதும் பேச மாட்டேன். ஆனால் ஒரு முறையாவது சொல்லுங்கள், உங்கள் இதயத்தில் எனக்காக எதுவும் இல்லை என்று." இந்த கேள்வி மீண்டும் என்னை அதே இடத்திற்கு கொண்டு வந்தது. நான் ஓட விரும்பிய இடத்திற்கு. உண்மையிலேயே எனக்குள் இப்படிப்பட்ட உணர்ச்சி இருக்கிறதா? நான் இதற்கு பதில் சொல்லவில்லை. போனை அணைத்து தலையணையின் கீழ் மறைத்துவிட்டேன். காலையின் முதல் கதிர் என் அறைக்குள் நுழைந்தது. ஆனால் என் கண்களில் தூக்கம் இல்லை. ஜீஜுவின் செய்தி என் மனதில் சுற்றி கொண்டிருந்தது. பிறகு என் துடிப்புகள் இன்னும் அதிகமாயின.
அவர் நீங்கள் அழகாக தெரிகிறீர்கள் என்றபோது எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அவர் தன் இதயத்தின் உண்மையை சொன்னபோது எனக்கு கோபம் வரவில்லை. நான் வெறுமனே அமைதியாக இருந்தேன். இந்த அமைதிதான் மிகப்பெரிய பதிலாக இருந்தது. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு எழுந்து கண்ணாடிக்கு முன் நின்றேன். நான் இன்றும் அதே பெண். ஆனால் எனக்குள் ஏதோ மாறிக்கொண்டிருந்தது. என் போன் எதிரே உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கிடந்தது. ஜீஜுவுக்கு பதில் சொல்லாமல் இவை எல்லாம் கையில் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் என்ன பதில் சொல்வது? அப்போது சகோதரியின் குரல் கேட்டது. நான் வேகமாக என்னை சரிசெய்து கதவை திறந்து சகோதரியிடம் சென்றேன். சகோதரியிடம் சொன்னேன். வேகமாக குளித்து தயாராகு, அம்மா அப்பா வருகிறார்கள். ஆம். ஜீஜுவையும் பார்த்துக்கொள். நேற்று ஆபீஸிலிருந்து வந்த பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லை போல இருந்தது. என் சகோதரியின் வார்த்தைகளை கேட்டவுடன் என் இதயம் பெரிதாக துடிக்கத் தொடங்கியது. நான் என் அறைக்கு திரும்பி இந்த விஷயங்களை எதிர்கொள்ள முடியுமா என்று யோசிக்கத் தொடங்கினேன். நான் மெதுவாக தயாராகத் தொடங்கினேன். என்னை நம்ப வைக்க முயற்சித்தேன். நான் கீழே வந்தபோது வழக்கம் போல ஜீஜு அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் கண்களில் சிறிது அமைதியின்மை இருந்தது. நான் என் கண்களை திருப்ப முயன்றேன். ஆனால் ஒருவேளை அவர் கண்களில் அத்தகைய இழுப்பு இருந்ததால் என்னை நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னார், எப்படி இருக்கிறீர்கள் திஷா? அவர் குரலில் எப்போதும் இருந்த அதே இனிமை. இன்று அதில் ஒரு அறியாத கேள்வியும் மறைந்திருந்தது. நான் மென்மையான குரலில் நன்றாக இருக்கிறேன் என்றேன். எங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. பிறகு ஜீஜு மென்மையாக சொன்னார், நேற்றிரவு செய்தியை பார்த்தீர்களா? என் உதடுகள் உலரத் தொடங்கின. நான் மென்மையான குரலில் கண்டிப்பாக சொன்னேன், பார்த்தேன். ஆனால் பதில் சொல்லவில்லை. நான் கண்களை தாழ்த்தினேன். அவர் சொன்னார், நான் ஏதாவது பதிலுக்கு தகுதியானவனா இல்லையா? நான் திடீரென அவரை பார்த்தேன். அவர் கண்களில் பயம் இருந்தது. நான் அவரை முழுவதுமாக தவறாக நினைத்துவிட்டேனோ என்று. நான் மெதுவாக சொன்னேன், ஜீஜு, நானே புரிந்து கொள்ள முடியவில்லை எது சரி எது தவறு என்று. அவர் ஒரு கணம் என்னை பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டார். திஷா, நான் ஒருபோதும் எதையும் திட்டமிடவில்லை. நான் ஒருபோதும் நினைத்ததில்லை உங்களுக்காக ஏதோ உணர்வேன் என்று. இப்போது அப்படி தோன்றுகிறது. அதை நான் மறுக்க முடியாது. என் கண்களில் சிறிது பயம் இருந்தது. நான் சொன்னேன், நமக்குள் நடந்து கொண்டிருப்பது மிகவும் தவறு. அவர் சொன்னார், திஷா, நீங்கள் அதை தவறு என்று நினைத்தால் நான் மீண்டும் அதை பற்றி ஒருபோதும் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறதல்லவா? நீங்களும் எனக்காக அதேபோல் உணர்கிறீர்களா என்று. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் ஒன்றும் பேச முடியவில்லை. ஏனெனில் இந்த முறை பதில் என் வார்த்தைகளில் மட்டும் இல்லை, என் துடிப்புகளிலும் இருந்தது. நான் என் துடிப்புகளை கட்டுப்படுத்த முயன்றேன். ஆனால் ஜீஜுவின் வார்த்தைகள் என் இதயத்தில் அலைகளை எழுப்பின. அவர் கேள்விக்கு பதில் சொல்வது எனக்கு எளிதல்ல. நான் நீண்ட மூச்சு விட்டு அவர் கண்களில் பார்த்துச் சொன்னேன், நாம் இந்த உணர்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும். என் குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் அதில் உறுதி இருந்தது. அவர் சிறிது நேரம் என் பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சிரித்துச் சொன்னார், திஷா, நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். இதுதான் உன் பதிலாக இருக்கும். நான் அவர் முகத்தை பார்த்தேன். அது ஒரு விசித்திரமான புன்னகை. அவர் ஏற்கனவே என் பதில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டது போல. அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டு தலையை தாழ்த்திச் சொன்னார், அப்படியானால் நாம் அங்கேயே இருப்போம். நீ என் மிகச் சிறந்த சகோதரி மருமகளாக இருப்பாய். நானும் எப்போதும் உன்னை பராமரித்து வந்த அதே ஜீஜுவாக இருப்பேன். நான் சிறிது தலையை அசைத்துச் சொன்னேன், ஜீஜு, நாம் அதை ஒரு அழகான உணர்ச்சியாக புரிந்து கொண்டு விட்டுவிட வேண்டும். அவர் சொன்னார், திஷா, நீங்கள் சொல்வது சரி. ஒவ்வொரு உறவுக்கும் அதன் சொந்த எல்லைகள் உண்டு. அந்த உறவு அதன் எல்லைக்குள் மிகவும் நன்றாக இருக்கும். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ஒரு மிகச் சிறந்த சகோதரி மருமகள் கிடைத்திருக்கிறாள். அவள் தவறான பாதையில் செல்ல மாட்டாள். தன் ஜீஜுவையும் தவறான பாதையில் செல்லவிட மாட்டாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் செய்து நிச்சயம் எங்களிடம் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இது போன்ற கதைகளுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாருங்கள். நன்றி.